வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவண்ணாமலை வழக்கறிஞர் படுகொலையை கண்டித்து திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சங்கத் தலைவர் சி தன்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் 20/6/2025 நடைபெற்றது. இதில் திருவெற்றியூர் ஒருங்கிணைத்த நீதிமன்றம் முன்பு 20/6/2025 காலை 11:30 மணியளவில் திருவண்ணாமலை வழக்கறிஞர் காமராஜ் அவர்களின் படுகொலையை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் செயலாளர் திருமதி ஆர் வசந்தகுமாரி அவர்கள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருவெற்றியூர் வழக்கறிஞர் துணைத் தலைவர் பி ராமானுஜம், கூடுதல் இணை செயலாளர் வி நளினி, செயற்குழு உறுப்பினர் எஸ் முகமது இத்ரீஸ் ஆகியோருடன் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர்கள், மகளிர் வழக்கறிஞர்கள் மற்றும் இளைய வழக்கறிஞர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் சங்கத் தலைவர் சி தன்ராஜ் பேட்டியளித்தார். மத்திய மாநில அரசை கண்டிக்கிறோம். நிறைவேற்று சட்டத்தை வேண்டும் 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 வேண்டும். பாதுகாப்பு சும்மாவா? வெட்டி போட்டா சும்மாவா? வக்கீல்னா வேப்ப மரமா? புளிய மரமா? வெட்டி போட்டா சும்மாவா? நடவடிக்கை மத்திய அரசு, மாநில அரசு நிறைவேற்று. மாநில அரசு சட்டத்தை கொண்டு வா. நித்தம் ஒரு தாக்குதலா? நித்தம் ஒரு கொலைகளா? வழக்கறிஞர் மீது நித்தம் ஒரு தாக்குதலா? நித்தம் ஒரு கொலைகளா? பாதுகாப்பு கொடு. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடு. சொல்லவா? சென்ற வாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் எனும் ஊரிலே முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவரான திரு சக்கரவர்த்தி என்பவரை நடு ரோட்டிலே காக்காய் குருவியை சுடுவது போல சுட்டு சாகடித்துள்ளார்கள். நேற்றைய முன்தினம் திருவண்ணாமலையிலே காமராஜ் என்கிற வழக்கறிஞரை கொலையாளிகள் படுகொலை செய்து சாகடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நித்தம் ஒரு படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, பணி பாதுகாப்பில்லை. எங்களுக்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடத்தி நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திருவெற்றியூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இதுதான் எங்களது முதன்மை கோரிக்கையாக உள்ளது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போலாமா? நீங்க விட்டுருங்க. இன்றைக்கு சென்னை திருவெற்றியூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக